வணக்கம். நான் உங்கள் கல்லிடை முருகதாத்தா. ஐயா, வெளிநாட்டில் இருந்து பார்க்குறவனுக்கு இந்தியா 148 கோடி மக்கள் கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மக்கள் தொகையிலும் சரி ஜனநாயகத்திலையும் சரி மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு இந்தியாவுக்குள்ளே வருவான். ஆனால் இந்தியாவுக்குள்ளே 28 மாநிலம் இருக்குது. 28 மாநிலத்துக்கும் மேற்பார்வையாக ஒரு 28 கலாச்சாரம், மேம்போக்கான கலாச்சாரம். அப்புறம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இந்த 8 யூனியன் பிரதேசம் எதுக்கு இருக்குன்னு அந்த யூனியன் பிரதேசத்துக்கு தெரியாது, அதுக்கு தெண்டம் போடுற மத்திய அரசுக்கும் தெரியாது. அது ஒரு பக்கம், அது வேற ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுவோம். இப்போது வெளிநாட்டிலேருந்து வர்றவனுக்கு இந்தியா அப்படின்னு தான் வருவான். ஆனால் அந்த இந்தியாவுக்குள்ளே 28 மாநிலம் இருக்குது. அந்த 28 மாநிலத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோம்னா அந்த மாநில கலாச்சாரம்னு வெளியில் நமக்கு காட்டுறது வேற. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தால் அந்த மாநிலத்தில் எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை மாவட்டத்துக்கும் ஒரு கலாச்சாரம். நான் முதல்ல சொன்ன பற்றிலா மாநில கலாச்சாரம்னு உள்ளே வரும்போது இங்கே உள்ளுக்குள்ளே வந்தால் மாவட்ட கலாச்சாரம். சரி, ஒவ்வொரு மாவட்டத்து கலாச்சாரத்துக்குள்ளே ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கலாச்சாரம். சரி, ஒவ்வொரு ஜாதிக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் ஒவ்வொரு உள்பிரிவுகள், அவனுக்கு தனித்தனி கலாச்சாரம். இப்போ ஒரு ஜாதியை எடுத்துக்கிட்டா மேம்போக்கா பார்க்கும்போது இவன் இந்த ஜாதின்னு சொல்லிடுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே போனதுக்கு பிறகு அங்கே 34 பிரிவு இருக்கும். ஒருத்தனும் ஒரு பிரிவுக்கு ஒருத்தன் பொண்ணு எடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். கல்யாணத்திலிருந்து சாவு வரைக்கும் எல்லாமே செய்யுங்கட்டு செய்முறைகள் வேற வேற வேற, சாமி கும்பிடுற முறைகள் வேற வேற. இவ்வளவு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு தேசம். அங்கதான் இந்தியன்கிற ஒற்ற கொடியின் கீழ், அந்த தேசிய கொடியின் கீழ் இந்தியன் அப்படிங்கிறத இந்த இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். வேற்றுமையில் ஒற்றுமை, அது இந்த தேசத்துக்கே உண்டான பெருமை. பெரிய பெரிய தேசங்கள் ஒரே மதமாக இருக்கும், ஒரே இனமாக இருக்கும். ஆனால் ஒரே போர் தொடுத்துக்கிட்டு இருப்பான், ஒரே சண்டை சச்சரவு என்ன இப்போ உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா மட்டும் ஏன் இப்படி ஒரு தர்ம பூமியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவன் இந்தியன். இங்கே யாரை வேணாலும் பேசலாம். இப்போ நம்ம பிரதமரையே ஒருமையில் பேசிட்டு நம்ம சுதந்திரமாக இருக்கலாம். நம்ம முதல்வரை பேசிட்டு ஒருமையில் பேசிட்டு சுதந்திரமாக இருக்கலாம். ஏன்னா கல்லிடைக்குறிச்சி தாத்தா பிரதமரையும் பேசியிருக்கேன், முதல்வரையும் பேசியிருக்கேன். இது நம்ம நாடு நமக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம். சில அங்கே உள்ளுக்குள்ளே அந்தரங்க பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம அதெல்லாம் இப்போ வீடியோவில் பேச முடியுமாடே? ஒரு பொதுவான மேம்போக்கான கருத்தை தானே நம்ம வீடியோவில் பேச முடியும். உள்ளுக்குள்ளே 1000 நாட்டம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் வெளி விவகாரத்துறையில் வெளிநாட்டு அரசியலை பொறுத்த அளவில் தான் நம்ம பேச முடியும். ஒரே மதம், ஒரே இனம், ஆனால் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு அடி வெட்டி வச்சு பொறுத்துதாங்க. என்ன மிக்சர்லாம் சொல்லுதாங்க, ட்ரோன் சொல்லுதாங்க, என்னெல்லாமோ சொல்லுதாங்க, வான் தடுப்பு பாதுகாப்பு சாதனமுங்காங்க. ஒரே கம்பி மத்தாப்பா பொறுத்து தான். தீபாவளி மாதிரி தான் கொண்டாடுதானுவான். போர்க்களமே இப்போ தீபாவளி மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் ஒற்றுமையாக பார்க்கும்போது வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்திய கலாச்சாரம். உலகத்திலேயே இந்தியாவை போல அனைத்து மதத்துக்குமான ஒரு சமத்துவம் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. அமெரிக்கா உலக பெரிய சுதந்திரமான நாடுப்பா. யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். அப்படி ஒரு நவநாகரிக சுதந்திர நாடு. அங்கேயே அந்த நாட்டு அதிபரை தப்பாக பேச முடியாது, தூக்கிடுவான். ஆனால் இங்கே என்ன வேணாலும் பேசலாம். இன்ஸ்டாகிராமில் காலையில் ஒரு ஜாதியை திட்டி வீடியோ போடலாம், ஃபேஸ்புக்கில் லைவாக ஒரு ஜாதியத்தை வெட்டுற மாதிரி வீடியோ போடலாம். இங்கே தான் சாதி சண்டை, தமிழன்பா இந்தியன்பா, மாநிலத்துக்கு மாநிலம் பிரச்சனை, என்ன மாவட்டத்துக்கு மாவட்டம் பிரச்சனை, மாவட்டத்துக்குள்ளே ஜாதிக்கு ஜாதி பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அத்தனையிலையும் இந்தியன்கிற ஒத்த வரியில் நிற்காம பாரு. எவ்வளவு பெரிய உன்னதமான தேசம் இந்த பாரத தேசம். வாழ்க மை இந்தியா, ஐ லவ் மை இந்தியா.